السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றும் நான் பத்ரி சஹாபாக்களை பற்றியே எடுத்துரைப்பேன். முதலில் கூறப்போகின்ற சஹாபியின் பெயர் ஹஸ்ரத் முசாஹிர் பின் ராஃபி ஆகும். ஹஸ்ரத் முசாஹிர் அவர்களின் தகப்பனார் பெயர் ராஃபி பின் அதி ஆகும். ஹஸ்ரத் முசாஹிர் அவர்கள் அன்சார் கோத்திரத்தின் பனு ஹாரிசா பின் ஹாரிஸ் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹஸ்ரத் முசாஹிர் மற்றும் ஹஸ்ரத் ஜுஹைர் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவர். இவர்களும் ராஃபி பின் ஹதீஜ் அவர்களின் சிறிய தந்தையார் ஆவார்கள். அதாவது ஹஸ்ரத் ராஃபி பின் ஹதீஜ் அவர்களை பற்றிய குறிப்பும் வருகின்றது. அன்னார் பத்ரி சஹாபி இல்லைதான், எனினும் அவர்களுக்கென்று ஒரு வரலாற்று அந்தஸ்து உள்ளது. அவர்கள் அண்ணன் மகனின் பெயர் ராஃபி ஆகும், தந்தையார் பெயரும் ராஃபி ஆகும். ஹஸ்ரத் ராஃபி அவர்களை பற்றி நான் சுருக்கமாக இங்கு கூற விரும்புகின்றேன். அன்னார் எப்படிப்பட்ட சஹாபி என்றால், பதர் போரில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் சுயமே தனது பெயரை முன்வைத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் வயது குறைவின் காரணமாக அந்த சஹாபியை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார்கள். மேலும் உஹது போர் நாளன்று அதில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். ஹஸ்ரத் ராஃபி அவர்கள் உஹது மற்றும் அகழ் போர் உட்பட ஏனைய அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். உஹது போர் நாளன்று ஒரு அம்பு அன்னாரின் தொண்டை எலும்பில் குத்தியது. வெளியேற்றப்பட்ட போதிலும் அதன் முன்பகுதி அன்னாரின் மரணம் வரை அன்னாரின் உடலுக்குள்ளேயே இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ராஃபி அவர்களிடம், நான் உங்களுக்காக சாட்சி கூறுவேன் என்று கூறினார்கள். அன்னாரின் அப்துல் மலீக் பின் மர்வான் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 74ஆம் ஆண்டு அன்னாரின் 86வது வயதில் நிகழ்ந்தது. இப்போது நான் ஹஸ்ரத் ஜுஹைர் அவர்களை பற்றி கூறுவேன். ஹஸ்ரத் ஜுஹைர் அவர்கள் தமது சகோதரருடன் பதர் போரில் பங்கு பெற்றார்கள் என்று இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜுஹைரின் சகோதரரின் பெயரை அன்னார் தனது புத்தகத்தில் குறிப்பிடவில்லை. ஹஸ்ரத் ஜுஹைர் அவர்களின் சகோதரரின் பெயர் முசாஹிர் என்று புகாரியின் விரிவுரையாளர்கள் எழுதியுள்ளனர். இதேபோன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கிய புத்தகங்களான சபுலுல் ஹுதா வர் ரஷாதிலும் ஹஜ்ரத் ஜுஹைர் பின் ராஃபி அவர்களை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது புகாரியின் அடிப்படையில் அன்னாரின் சகோதரர் ஹஜ்ரத் முசாஹிர் அவர்களும் பதர் போரில் கலந்து கொண்டிருந்தார்கள். நான் ஹஜ்ரத் முசாஹிர் அவர்களை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கின்றேன். சஹாபாக்களின் வாழ்க்கையை உள்ளடக்கிய புத்தகங்களான அசதுல் காபா, அல் இசாபத்துல் இஸ்தியாப் போன்றவற்றிலும் இவ்வாறு இடம்பெற்றுள்ளன. இவைகளில்
ஹஜ்ரத் முசாஹிர் அவர்களின் வரலாறு இடம்பெற்ற இடத்தில் அன்னார் பதர் போரில் பங்கு பெற்றதற்கான எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் முசாஹிர் அவர்கள் பதர் போரில் பங்கு பெற்றதை உறுதி செய்யும் புத்தகங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தகங்களாகவும் இருக்கின்றன. யஹ்யா பின் சஹல் பின் அபு ஹஸ்மா கூறுகின்றார், ஹசரத் முசாஹிர் பின் ராஃபி ஹாரிசி எனது தந்தையாரிடம் சிரியா நாட்டிலிருந்து ஆற்றல் வாய்ந்த சில வேலையாட்களை தன்னுடன் அழைத்து வந்தார்கள். அன்னாரின் விளைநிலங்களில் பணி செய்வதற்காக அவர்களை அன்னார் அழைத்து வந்தார்கள். அன்னார் ஹைபரை வந்தடைந்ததும் 3 நாட்கள் அங்கு தங்கினார்கள். அங்கு யூதர்கள் அந்த வேலையாட்களை ஹசரத் முசாஹிர் அவர்களை கொலை செய்வதற்கு தூண்டிவிடத் தொடங்கினார்கள். 2-3 கத்தி குத்து அன்னார் மீது விடும்படி தூண்டிவிட்டார்கள். ஹசரத் முசாஹிர் அவர்கள் ஹைபரிலிருந்து வெளியேறினார்கள். சபார் என்ற இடத்தை அன்னார் அடைந்தார்கள். அந்த இடம் ஹைபரிலிருந்து 6 மைல் தொலைவில் உள்ளது. அந்த இடத்தில் வைத்து அன்னார் அடைந்த வேலையாட்கள் ஹசரத் முசாஹிர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். வயிற்றை கிழித்து அன்னாரை ஷஹீதாக்கி விட்டார்கள். பின்னர் அந்த மக்கள் ஹைபரை நோக்கி திரும்பி சென்று விட்டனர். அப்போது யூதர்கள் அவர்களுக்கு செல்வத்தையும் உணவையும் வழங்கி அனுப்பி வைத்தார்கள். அதன் மூலம் அவர்கள் சிரியா நாட்டை திரும்பி சென்றடைந்தார்கள். ஹசரத் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் அன்னார் கூறினார்கள், நான் ஹைபரை நோக்கி செல்ல உள்ளேன். அங்குள்ள செல்வம் பங்கிட்டு கொடுக்க உள்ளேன். பூமியில் நிலங்களின் எல்லைகளை வரையறுக்க உள்ளேன். அதாவது நான் இந்த சம்பவத்திற்காக பழிவாங்க உள்ளேன் என்பது அதன் பொருளாகும். மேலும் யூதர்களை அங்கிருந்து வெளியேற்ற இருக்கின்றேன் என்றும் கூறினார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை குறித்து கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தங்குமிடத்தை வழங்காதவரை நானும் உங்களுக்கு தங்குமிடத்தை வழங்க மாட்டேன். அல்லாஹ் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற அனுமதித்து விட்டான் என்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னர் அவ்வாறே செய்தார்கள். ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு ஹஜ்ரத் முசாஹிர் அவர்களின் ஷஹாதத் சம்பவம் நிகழ்ந்தது. அடுத்து இடம் இருக்கின்ற சஹாபியின் குறிப்பு ஹஜ்ரத் மாலிக் பின் குதாமா அவர்களை பற்றியதாகும். ஹஜ்ரத் மாலிக் பின் குதாமா அவர்களின் தந்தையார் பெயர் குதாமா பின் அர்ஃபஜா ஆகும். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாரின் வெளிப்பாட்டனார் பெயர் ஹாரிஸ் என்றும் கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் மாலிக் அவர்கள் அர்ஃபஜா என்பதற்கு பகரமாக ஹாரிஸ் என்றும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஹஜ்ரத் மாலிக் அவர்கள் அன்சார் கோத்திரமான அவுஸ் குடும்பத்தின் பனு கனதை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் மாலிக் தனது ஒரு சகோதரரான ஹஜ்ரத் முன்சிர் பின் குதாமா அவர்களுடன் இணைந்து பதர் போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மட்டுமின்றி ஹஜ்ரத் மாலிக் அவர்கள் உஹது போரிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். அடுத்து இடம்பெற்றுள்ள சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் ஹுரைம் பின் ஃபாத்திக் ஆகும். ஹஜ்ரத் ஹுரைம் பின் ஃபாத்திக் அவர்கள் பனு அசது கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னார் தந்தையார் பெயர் ஃபாத்திக் பின் அஹ்ரம் ஆகும், அல்லது அஹ்ரம் பின் ஷதாத் என்றும் கூறப்படுகின்றது. அன்னாரது சுட்டு பெயர் அபு யஹியா ஆகும். ஆனால் மற்றொரு அறிவிப்பில் அபு ஐமன் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அன்னாரின் மகனின் பெயர் ஹஜ்ரத் ஐமன் பின் அஹ்ரம் ஆகும். ஹஜ்ரத் ஹுரைம் பின் ஃபாத்திக் தனது சகோதரரான ஹஜ்ரத் சஃப்ரா பின் ஃபாத்திக் அவர்களுடன் இணைந்து பதர் போரில் பெற்றிருந்தார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஹுரைம் பின் ஃபாத்திக் அவர்கள் சுலா ஹுதைபியாவில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரு அதிகாரப்பூர்வமற்ற அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, அதாவது ஹஜ்ரத் ஹுரைம் பின் ஃபாத்திக் மற்றும் அன்னாரின் மகனான ஹஜ்ரத் ஐமன் ஆகிய இருவரும் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பனு அசது கோத்திரம் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட போது இவர்களும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டனர். ஆனால் முந்தைய அறிவிப்பே மிகவும் சரியானதாகும். அதாவது ஹஜ்ரத் ஹுரைம் பதர் போரில் பங்கு பெற்றார்கள். மேலும் இமாம் புகாரி அவர்கள் அத்தாரிகுல் கீர் என்ற தமது புத்தகத்தில் அன்னாரை பத்ரி சஹாபி என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹஜ்ரத் ஹுரைம் அவர்கள் தமது மகனுடன் கூஃபா என்ற அந்த ஊருக்கு சென்று விட்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் ரக்கா என்ற மிகவும் பிரபல்யமான நகரத்திற்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அதே இடத்தில் இவர்கள் இருவரும் ஹஜ்ரத் அமீர் முஆவியாவின் ஆட்சி காலத்தில் மரணமடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன.
ஹசரத் ஹுரைம் பின் ஃபாத்திக் அவர்கள் தாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் தொலைந்து போன ஒட்டகங்களை தேடுவதற்காக சென்றேன். அந்த ஒட்டகங்களின் அடிச்சுவடுகளின் அடையாளங்களை பின்தொடர்ந்து சென்றபோது அப்போது இரவு நேரமாகிவிட்டது. அந்நிலையில் நான் அந்த ஒட்டகங்களை அப்ரகுல் லஃப், அதாவது பனு அசத் பின் உஸ்மாவிற்கு சொந்தமான நீர் அருந்தக்கூடிய இடத்திற்கு சென்றடைந்தேன். அது மதினாவிலிருந்து பஸ்ரா செல்லும் வழியில் உள்ளது. ஒட்டகங்களை நான் அங்கே கட்டினேன். அதில் ஒரு ஒட்டகத்தின் தொடையில் நான் சாய்ந்து படுத்துக்கொண்டேன். அங்கேயே இரவை கழிப்பதற்காக நான் செய்தேன். இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த சம்பவம் என்று கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்ந்து வருகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் இந்த பள்ளத்தாக்கின் தலைவரிடத்தில் அடைக்கலம் வேண்டுகின்றேன் என்று நான் குரலில் கூறினேன். அக்காலத்தில் இது அவர்களது நடைமுறையாக இருந்து வந்தது. நான் இந்த ஊரின் தலைவரிடத்தில் அடைக்கலம் வேண்டுகின்றேன் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் ஹுரைம் கூறுகின்றார்கள், அறிவீனமான காலகட்டத்தில் மக்களே போன்று கூறி வந்தனர். ஒரு நபர் ஒரு ஊரில் அறிவீனமான காலத்தில் இரவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நுழைந்தால் அந்த ஊர்வாசிகள் மற்றும் முட்டாள்களின் தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த சொற்களை கூறி வந்தனர். எவ்வாறு இருப்பினும் தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், திடீரென எனக்கு ஒரு குரல் கேட்டது. மேலும் இந்த கவிதை அப்போது படிக்கப்பட்டது. உன்மீது நன்மை உண்டாகட்டுமாக, கம்பீரமிக்க அல்லாஹ்வின் பாதுகாப்பை நீர் வேண்டுவீராக. அவன் விளக்கப்பட்டதை இறக்கக்கூடியவனாவான். அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை ஒப்புக்கொள்வீராக. அந்நிலையில் உமக்கு தீயவர்களின் ஆபத்துகளை பற்றி எந்த கவலையும் இருக்காது. நீர் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் நிலத்திலும் மலையிலும் நீர் ஜின்னாத்துகளை நினைவும் போது அல்லாஹ் அந்த ஜின்னாத்துகளின் தீய திட்டங்களை தோல்வியுற செய்து விடுவான். மேலும் இரையச்சமுடையோருடைய செயல்களும் மற்றும் நல்லடியார்களின் செயல்களும், அதாவது நன்மைகள் மட்டுமே எப்போதும் நடைபெற்றிருக்கும், எந்த தீமையும் உண்மையாது என்று ஒரு குரல் கேட்டது. ஹஜ்ரத் ஹுரைம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அதற்கு பதிலளித்தவாறு, அழைப்பவரே, நீர் கூறுகின்ற விஷயங்கள் எல்லாம் உம்மை பொறுத்தவரை நேர்வழிக்குரிய விஷயங்களா, அல்லது நீர் எம்மை வழிகெடுக்கின்றீரா என்று நான் அவரிடம் கேட்டேன். அறிவீனமான காலகட்டத்தின் கூற்றுகள் வேறொன்றாகும். ஆனால் நீரோ ஏகத்துவம் தொடர்பான வினோதமான விஷயங்களை இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றீர் என்று நான் கேட்டதற்கு அவர், இவர் அல்லாஹ்வின் தூதரார், அவர் நன்மைகளை கொண்டவராவார். யாசீன் மற்றும் ஹாமிதாத் போன்ற அதிகாரங்களை அவர் நமக்கு கொண்டு வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்னும் விளக்கமான பல்வேறு அதிகாரங்களை அவர் கொண்டு வந்துள்ளார். அவர்தான் எங்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்ளார். அவர் ஏராளமான விஷயங்களை ஹராமாக்கியுள்ளார். மேலும் ஏராளமான விஷயங்களை ஹலாலாகவும் ஆக்கியிருக்கின்றார். அவர் தொழுகை மற்றும் நோன்பிற்கான கட்டளைகளை வழங்கியுள்ளார். கடந்த காலங்களில் மக்களிடம் காணப்பட்ட தீமைகளிலிருந்து அவர் மக்களை தடுத்து நிறுத்துகின்றார். ஏகத்துவத்திற்கான அறிவிப்பு எங்களுக்கு இவ்வாறுதான் தெரிய வந்துள்ளது என அவர் பதிலளித்தார். எனவே நாங்கள் அவ்வாறு கூறுகின்றோம் என்றும் ஹுரைம் அவரிடம் அந்த நபர் கூறினார். அதற்கு ஹஜ்ரத் ஹுரைம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் உம்மீது கருணை காட்டுவானாக. நீர் யார் என நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அந்த நபர், நான் மலிக் பின் மாலிக் ஆவேன் என்று அவர் கூறினார். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நஜத் வாசிகளின் ஜின்களுக்கு, அதாவது தலைவர்களுக்கு என்னை பொறுப்பாளராக நியமித்து அனுப்பியுள்ளார்கள் என்றும் அவர் கூறினார். ஹஜ்ரத் ஹுரைம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்போது நான் அவரிடம் இவ்வாறு கூறினேன், எனது ஒட்டகங்களை பராமரிக்கக்கூடிய ஒருவர் எனக்கு கிடைத்தால் நாம் பேசிக்கொண்ட விஷயங்களை அந்த தூதரிடம் சென்று நானும் கேட்பேன் என்று நான் கூறினேன். ஏகத்துவத்தின் விஷயங்கள் அவருக்கு பிடித்திருந்தன. அன்னார் அதன் மீது ஈமான் கொள்ளவும் செய்தார்கள். மலிக் பின் மாலிக் கூறுகின்றார்கள், நான் உங்களது அந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். எந்த அளவுக்கு என்றால், நான் அதனை உமது குடும்பத்தினரிடம் இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பாக கொண்டு சேர்த்து விடுவேன். ஹஜ்ரத் ஹுரைம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த ஒட்டகங்களில் ஒட்டகத்தை மட்டும் எனக்காக ஆயத்தம் செய்தேன். அதன் மீது சவாரி செய்து நான் மதினாவை சென்றடைந்தேன். எஞ்சிய ஒட்டகங்களை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் மதினாவை சென்றடைந்த போது அப்போது ஜும்மாவிற்கான நேரமாக இருந்தது.
மக்கள் ஜும்மாத்தில் மும்முரமாக இருந்தார்கள். இந்த மக்கள் ஜும்மா தொழட்டும், பிறகு நாம் உள்ளே செல்லலாம் என்று எண்ணி நான் அமர்ந்து விட்டேன். ஏனென்றால் நான் மிகவும் களைப்படைந்திருந்தேன். எனவே நான் எனது ஒட்டகத்தை அமர செய்தேன். அப்போது ஹசரத் அபு ஜர் அவர்கள் வெளியே வந்தார்கள். அன்னார் என்னிடம், உங்களை உள்ளே வரும்படி ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்று என்னிடம் கூறினார்கள். எனவே நான் உள்ளே சென்று விட்டேன். அப்போது உமது ஒட்டகத்தை பாதுகாப்பாக உமது வீட்டில் சென்று சேர்த்து விடுவேன் என்று கூறிய அந்த முதியவரின் நிலை என்னவாயிற்று? அவர் உமது ஒட்டகங்களை உமது வீட்டில் பாதுகாப்பாக கொண்டு சேர்த்து விட்டார் என்று என்னிடம் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அனைத்து சம்பவங்களையும் அல்லாஹ் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக அறிவித்திருந்தான். ஹஜ்ரத் குரைம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அதனை கேட்டுவிட்டு அல்லாஹ் அவர் மீது கருணை செய்யட்டும் என்று கூறினேன். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆம், அல்லாஹ் அவர் மீது கருணை செய்யட்டும் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை என நான் சாட்சியம் அளிப்பதாக ஹஜ்ரத் குரைம் அவர்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறினார்கள். இவ்வாறு மிக அழகிய முறையில் அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு அன்னார் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட சம்பவத்தை அன்னாரே எடுத்து கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் குரைம் பின் ஃபாத்திக் அவர்கள் மிகவும் மென்மையான இயல்பை கொண்டவராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தூய்மையை பேணுவராகவும் அன்னார் இருந்தார்கள். ஆடையிலும் பழக்க வழக்கங்களிலும் அழகையும் தூய்மையையும் மிக அதிகமாக பேணக்கூடியவராக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு கீழாடையை நீளமானதாக அன்னார் அணிந்து வந்தார்கள். அதாவது மண்ணை தொடும் அளவிற்கு நீளமான ஆடைகளை அணிந்து வந்தார்கள். மேலும் நீளமான தலைமுடியும் அன்னார் வைத்து வந்தார்கள். அந்த வகையில் முத்ரத் ஹாக்கிம் என்ற புத்தகத்தில் இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அதாவது ஹஜ்ரத் குரைம் பின் ஃபாத்திக் அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு முறை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். மேலும் கூறினார்கள், குரைமே, உம்மிடத்தில் 2 விஷயங்கள் இல்லை என்றால் பிறகு நீர் மிக நல்ல மனிதராக இருந்திருப்பீர். அதற்கு அன்னார், எனது தாயும் தீயும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக. அல்லாஹ்வின் தூதரவர்களே, அவ்விரண்டு விஷயங்கள் என்ன என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது தலைமுடியை நீர் அதிகரித்திருப்பதும் உமது ஆடைகளை நீளமாக நீர் தொங்கவிட்டிருப்பதும், அதாவது பெருமைக்காக நீளமான ஆடையை அணிந்திருப்பதும் ஆகும் என்று கூறினார்கள். உடனே ஹஜ்ரத் குரைம் அவர்கள் சென்றார்கள், தமது முடியை வெட்டினார்கள், மேலும் தமது ஆடையையும் சிறிதாக்கிக் கொண்டார்கள். இது ஒரு அறிவிப்பாகும். மேலும் தாரிகுல் கபீர் என்ற புத்தகத்தில் இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. அதாவது ஹஜ்ரத் இப்னு ஹன்லியா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது தலைமுடியை தோள்பட்டை வரை அதிகமாக்கிக் கொள்ளாமல் இருந்திருந்தால், மேலும் தனது ஆடையை தரையில் படும்படி தொங்கவிடாமல் இருந்தால், குரைம் அசதி எவ்வளவு நல்ல மனிதராக இருந்திருப்பார். பெரும்பாக தனது ஆடையை நீளமாக காலத்தின் வழிமுறையின்படி அன்னார் அணிந்திருந்தார்கள். இந்த விஷயம் ஹஜ்ரத் குரைம் அவர்களுக்கு எட்டிய போது அன்னார் ஒரு சிறிய கத்தி ஒன்றை எடுத்தார்கள். தனது தலைமுடியை காது வரை வெட்டிவிட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் தனது தலைமுடியை சிறிதாக்கினார்கள், மேலும் தனது கீழாடையையும் கால் கரண்டைக்கு மேல் வரை வெட்டி கொண்டார்கள். ஆடையை சரி செய்து கொண்டார்கள். அக்காலத்தின் நீளமான ஆடைகளை அணிவது பெருமையின் அடையாளமாக கருதப்பட்டு வந்தது. சிலர் நீளமான முடியை வைப்பதினால் என்ன கெடுதல் என்று கேட்கின்றனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வைக்கும்படி கூறினார்களோ அந்த அளவுக்கு வைப்பதே சிறந்ததாகும். காது வரைதான் முடி இருக்க வேண்டும் என்றும் பெண்களைப் போன்று நீளமான தலைமுடி இருக்கக்கூடாது என்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களின் காலத்தில் சிரியாவின் வெற்றிகளில் ஹஜ்ரத் குரைம் அவர்களும் முக்கிய பங்காற்றினார்கள். ஹஜ்ரத் ஹைஸ் பின் அபு ஹாசிம் மற்றும் ஹஜ்ரத் ஆமிர் ஷாஃபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மர்வான் பின் ஹக்கம் ஹஜ்ரத் ஐமன் பின் குரைம் அவரிடம் கூறினார், நீங்கள் ஏன் எம்முடன் போரில் பங்கு பெறுவதில்லை? அதற்கன்னார் கூறினார்கள், எனது தந்தையும் சிறிய தந்தையாரும் பதர் போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். மேலும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்று கூறும் நபருடன் நீர் சண்டையிடக்கூடாது என்று எனக்கு அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கட்டளை வழங்கியுள்ளார்கள்.
ஹசரத் ஐமன் அவர்கள் மர்வான் பின் ஹக்கமிடம், நீர் என்னிடம் நெருப்பின் துண்டுகளை கொண்டு வந்தால் நான் உம்முடன் போர் புரிவதற்கு ஆயத்தமாகிறேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட மர்வான், நீர் இங்கிருந்து சென்று விடும் என்று கூறினார். எனவே அவர் அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் அவர் இந்த கவிதைகளை படித்துக் கொண்டே சென்றார். நான் எந்த நபரிடமும் சண்டையிட மாட்டேன். எவர் குறைஷிகளின் மற்ற ஆட்சியை புகழ்கின்றாரோ அவருக்கு அந்த ஆட்சி போதுமானதாகும். என் மீது என்னுடைய பாவங்கள் உள்ளன. நான் அதுபோன்ற காரியங்களிலிருந்தும் அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் நான் அடைக்கலம் வேண்டுகின்றேன். ஒரு முஸ்லிமை வீணாக எந்த குற்றமும் செய்யாத நிலையில் கொலை செய்வேனா? நான் அவ்வாறு செய்தால் நான் சொர்க்கவாசிக்குரிய வாழ்க்கையை கழித்தால் கூட அதனால் எனக்கு எந்த பயனும் கிடைக்காது என அன்னார் கூறினார்கள். இன்றைய நாட்களில் முஸ்லிம்களின் செயல்களை பாருங்கள். அவ்வாறு பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும், அவர்கள் உண்மையான போதனையிலிருந்து எவ்வளவு தொலைவில் சென்று விட்டார்கள் என்பதும் உங்களுக்கு புரிய வரும். அடுத்து குறிப்பிடவிருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹசரத் முஆமிர் பின் ஹாரிஸ் ஆகும். ஹசரத் முஆமிர் பின் ஹாரிஸ் அவர்களின் தொடர்பு குறைஷிய கோத்திரமான பனு ஜமாவை சார்ந்ததாக இருந்தது. அன்னாரின் தந்தையார் பெயர் ஹாரிஸ் பின் முஆமிர் ஆகும். அன்னாரின் தாயார் பெயர் கத்தீலா பின் மல்வூன் ஆகும். அன்னாரத் உஸ்மான் பின் மல்வூன் அவர்களின் சகோதரியாக இருந்தார்கள். இவ்வாறு ஹசரத் உஸ்மான் பின் மல்வூன் அவர்கள் ஹசரத் முஆமிர் அவர்களுடைய மாமாவாக இருந்தார்கள். ஹசரத் முஆமிர் அவர்களுக்கு மேலும் 2 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர் ஹாத்திப் மற்றும் ஹிதாப் ஆகும். இந்த மூவரும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமிற்கு செல்வதற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் முஆமிர் அவர்களை அஸ்ஸாபிகூனல் அவூன் கூட்டத்தில் கணக்கிடப்படுகின்றது. குதாமா அவர்களின் மகளாகிய ஹசரத் ஆயிஷா அவரிடமிருந்து அறிவிப்பு வருகின்றது. அதாவது பனு மல்ஊன் கோத்திரத்தின் ஹசரத் உஸ்மான், ஹசரத் குதாமா, ஹசரத் அப்துல்லா, ஹசரத் சாயிப் பின் உஸ்மான் பின் மல்ஊன் மற்றும் முஆமிர் பின் ஹாரிஸ் ஆகியோர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தடைந்தார்கள். அப்போது அவர்கள் ஹசரத் அப்துல்லா பின் சல்மா அஜிலானி அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். ஹசரத் முஆமிர் அவர்களும் ஹசரத் மாஸ் பின் அஃப்ரா அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஹசரத் முஆமிர் பின் ஹாரிஸ் அவர்கள் பதர் போர், உஹத் மற்றும் அஹல் போர் உட்பட அனைத்து போர்களிலும் ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹசரத் முஆமிர் பின் ஹாரிஸ் அவர்களின் மரணம் ஹசரத் உமர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 23வது ஆண்டு நிகழ்ந்தது. அடுத்த சஹாபியின் பெயர் ஜுஹைர் பின் ராஃபி ஆகும். அன்னார் முன்பு கூறப்பட்ட முசாஹிர் என்ற சஹாபியின் சகோதரராக இருந்தார்கள். ஹசரத் ஜுஹைர் அவர்கள் அன்சார் கோத்திரமான அவுஸ் கோத்திரத்தின் பனு ஹாரிசா பின் ஹாரிசாவுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். ஹசரத் ஜுஹைர் பின் ராஃபி அவர்களின் மகன் பெயர் அசீத் ஆகும். அன்னாருக்கும் சஹாபி என்ற அந்தஸ்தை பெரும் பாக்கியம் கிடைத்திருந்தது. ஹசரத் ஜுஹைர் அவர்கள் ராஃபி பின் ஹதீஜ் அவர்களின் சிறிய தந்தையாக இருந்தார்கள். ஹசரத் ராஃபி அவர்களை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஹசரத் ஜுஹைராவின் மனைவியின் பெயர் ஃபாத்திமா ஆகும். அன்னார் பனு அதி பின் கனம் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் முசாஹிர் பின் ராஃபி அவர்கள் ஹசரத் ஜுஹைர் அவர்களின் உடன் பிறந்த சகோதரராக இருந்தார்கள். 2 சகோதரர்களும் பதர் போரில் பங்கு பெறும் நர்பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். பலர் அன்னார் பதர் போரில் பங்கு பெறவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் பெரும்பாலான வரலாற்று நூல்களில் அன்னார் பங்கு பெற்றுள்ளதாகவே வந்துள்ளது. ஹசரத் ஜுஹைர் அவர்கள் ஒக்குபா சானியா பையத்தின் போதும் பதர் போர் மற்றும் உஹத் போரிலும் ஏனைய அனைத்து போர்களிலும் ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கலந்து கொண்டுள்ளார்கள். ஹசரத் ராஃபி பின் ஹதீஜ் தனது சிறிய தந்தையாரான ஹசரத் ஜுஹைர் பின் ராஃபி அவரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். நான் கூறினேன், ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்களிலிருந்து நாங்கள் எங்களை தடுத்து நிறுத்திக் கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதையே நாங்கள் பின்பற்றி வந்தோம். ஜுஹைர் அவர்கள் கூறினார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். மேலும் நீங்கள் உங்கள் விளைநிலங்களை என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், நாங்கள் அதனை குத்தகைக்கு விட்டு விடுகின்றோம். அதாவது நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து விடுகின்றோம். மேலும் நீர் ஓடைக்கு அருகில் இருக்கின்ற நிலத்தின் பகுதி விளைச்சல் எங்களுக்குரியதாகும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள்
நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து விடுகின்றோம் என்றும் நான் கூறினேன். அதாவது தண்ணீருக்கு அருகில் இருக்கின்ற இடத்தில் அதிக விளைச்சல் இருக்கும், எனவே நாங்கள் அதனை எடுத்துக்கொள்வோம் என்றும் நான் கூறினேன். பேரிச்சம்பளம் மற்றும் இதர தானியங்களில் குறிப்பிட்ட அளவை பங்காக நாங்கள் எடுத்து வந்தோம் என்றும் நான் கூறினேன். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினார்கள். ஒன்று, நீங்கள் அதில் சொந்தமாக விவசாயம் செய்யுங்கள், அல்லது அதை காலியாக விட்டுவிடுங்கள். அதற்கு ஹஜ்ரத் ராஃபி அவர்கள், நான் செவியேற்று விட்டேன், இனி அவ்வாறு செய்வேன் என்று கூறினார்கள். அதன் பிறகு நாங்கள் சுயமே விவசாயம் செய்து வந்தோம், அல்லது உரிமை படைத்தவருக்குரிய பங்கு கிடைத்துவிடும் வகையில் எங்களுடைய பங்கையும் நாங்கள் பெற்று வந்தோம். அடுத்து நான் கூறப்போகும் சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அம்ர் பின் அயாஸ் ஆகும். ஹஜ்ரத் அம்ர் அவர்கள் யமன் நாட்டை சார்ந்தவராக இருந்தார்கள். மேலும் அன்சார்களின் பனு லவ்சான் கோத்திரத்தை சார்ந்தவராக அன்னார் இருந்தார்கள். அன்னாரின் தந்தையார் பெயர் அயாஸ் பின் அம்ர் ஆகும். அன்னாரின் தந்தை வழி பாட்டனார் பெயர் ஜைத் ஆகும். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அம்ர் அவர்கள் பதர் மற்றும் உஹத் போர்களில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அம்ர் அவர்கள் ஹஜ்ரத் ரபி பின் அயாஸ் மற்றும் ஹஜ்ரத் வராகா பின் அயாஸ் ஆகியோரின் சகோதரராக இருந்தார்கள். இந்த 3 சகோதரர்களுக்கும் பதர் போரில் பங்கு பெறும் நற்பாக்கியம் கிடைத்திருந்தது. அடுத்து இடம்பெறும் சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் மத்லஜ் பின் அம்ர் ஆகும். ஹஜ்ரத் மத்லஜ் பின் அம்ர் அவர்கள் பெயர் மத்லாஜ் என்றும் வந்துள்ளது. அன்னார் பனு சலீமின் குடும்பமான பனு ஹிஜ்ர் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் மத்லஜ் பதர் போரில் தனது 2 சகோதரர்களான ஹஜ்ரத் சகஃப் பின் அம்ர் மற்றும் ஹஜ்ரத் மாலிக் பின் அம்ர் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் மத்லஜ் பின் அம்ர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பதர், உஹத் மற்றும் அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து போர்களிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அமீர் மாவியாவின் ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் மத்லஜ் பின் அம்ர் அவர்களின் மரணம் ஹிஜ்ரி 50வது ஆண்டில் நிகழ்ந்தது. அடுத்து இடம்பெறும் சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் ஆகும். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தையார் பெயர் சுஹைல் பின் அம்ர் ஆகும் மற்றும் தாயார் பெயர் ஃபாஹ்தா பின் அம்ர் ஆகும். அன்னாரின் சகோதரரின் பெயர் அபு ஜுந்தல் ஆகும். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் தமது சகோதரர் அபு ஜுந்தலை விட வயதில் மூத்தவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் சுட்டுப்பெயர் அபு சுஹைல் ஆகும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் குறைஷிகளின் பனு ஆமிர் லூயி குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். இப்னு இஸ்ஹாக் என்ற வரலாற்று புத்தகத்தில் அபிசீனியாவிற்கு 2ஆம் முறை சென்றவர்களின் பெயர்களில் இவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் அபிசீனியாவிலிருந்து திரும்பியவுடன் அன்னாரின் தந்தையார் அன்னாரை பிடித்து அன்னாரின் மார்க்கத்திலிருந்து வலுக்கட்டாயமாக விலக செய்து விட்டார்கள். அதாவது அன்னார் மீது பலவந்தம் செய்தார். ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் மீண்டும் திரும்புவதாக வெளிப்படுத்தினார்கள். அன்னார் இணை வைப்பவருடன் இணைந்து முஸ்லிம்களை எதிர்கொள்ள வந்தார்கள். அதாவது இணை வைப்பவருடன் இணைந்தார்கள். தனது தந்தையிடம் இவ்வாறு கூறினார்கள், சரி, நான் திரும்ப மார்க்கத்திற்கு வந்து விடுகின்றேன், இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்திலிருந்து தௌபா செய்து விடுகின்றேன் என்றார்கள். அன்னார் இணை வைப்பவருடன் இணைந்து முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்கு பதர் மைதானத்தை நோக்கி சென்றார்கள். அவ்வாறு அன்னார் கூறிவிட்ட போதிலும் அன்னாரின் உள்ளம் நிம்மதி இழந்திருந்தது. எவ்வாறு இருப்பினும் இணை வைப்பவருடன் இணைந்து பதர் போருக்காக சென்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் தனது தந்தையார் சுஹைல் பின் அம்ருடன் சென்றார்கள். அன்னாருடன் சவாரியில் அமர்ந்திருந்தார்கள். அவர் தனது மார்க்கத்திலிருந்து திரும்ப வந்துவிட்டார், அதாவது இஸ்லாத்தை விட்டு வந்துவிட்டார் என்ற விஷயத்தில் அன்னார் தந்தையாருக்கு எந்த சந்தேகமும் இருந்திருக்கவில்லை. பதர் என்ற அந்த இடத்தில் முஸ்லிம்களும் இணை வைப்பவர்களும் எதிரெதிரே வந்தபோது இரு படைகளும் ஒருவர் மற்றவரை எதிர்கொண்ட போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் அவர்கள் முஸ்லிம்களின் பக்கம் சென்று விட்டார்கள். போக்கு முன்பாகவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்னார் வந்துவிட்டார்கள். இவ்வாறு அன்னார் இஸ்லாத்தின் நிலையில் பதர் போரில் பங்கு பெற்றார்கள். அப்போது அன்னாரின் வயது 27 இருந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் இவ்வாறு செய்ததன் காரணமாக அன்னாரின் தந்தையார் சுஹைல் பின் அம்ர் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் அவர்கள் பதர், உஹத் மற்றும் அஹல் போர் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இணைந்து பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தமது தந்தையாருக்கு பாதுகாப்பு வழங்கும்படி கேட்டார்கள். அதாவது அன்னாரை மன்னிக்கும்படியும் அன்னாருக்கு அடைக்கலம் அளிக்கும்படியும் வேண்டினார்கள்.
அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று, அல்லாஹ்வின் தூதரவர்களே, தாங்கள் என் தந்தைக்கு பாதுகாப்பு வழங்குவீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அவர், அல்லாஹ்வின் பாதுகாப்பின் காரணமாக பாதுகாப்பாக உள்ளார், அவர் வெளியே வந்துவிடட்டும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பின்னர் தம்மை சுற்றியிருந்த நபர்களிடமும், சுஹைல் பின் அம்ர் அவர்களை பார்ப்பவர் அவரை ஏளனமாக பார்க்க வேண்டாம் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக சுஹைல் அறிவாளியும் கண்ணியமிக்க நபரும் ஆவார். சுஹைல் போன்ற நபர் இஸ்லாத்தை பற்றி அறியாமல் இருக்க முடியாது என்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் எழுந்து தனது தந்தையாருடன் சென்றார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நிகழ்ந்த உரையாடலை பற்றி அன்னாரிடம் தெரிவித்தார்கள். மேலும் சுஹைல் அவர்கள், அல்லாஹ் மீது ஆணையாக தான் முதுமை மற்றும் இளமையில் நன்மை செய்தவராக இருந்ததாகவும் கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தையான சுஹைல் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் சுஹைல் அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு, அல்லாஹ் இஸ்லாத்தில் எனது மகனுக்கு அதிகமான நன்மைகளை வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் யமாமா போரில் பங்கு பெற்றார்கள். மேலும் அதே போரில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஷஹீதானார்கள். அப்போது அன்னாரது வயது 38 இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கிலாஃபத் காலகட்டத்தில் ஹஜ் செய்வதற்காக மக்கா சென்றார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுஹைல் அவர்களின் தந்தையாகிய ஹஜ்ரத் சுஹைல் பின் அம்ர் அவர்கள் மக்காவில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரின் மகனாகிய ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் மரணத்திற்கான இரங்கலையும் தெரிவித்தார்கள். அப்போது ஹஜ்ரத் சுஹைல் அவர்கள் கூறினார்கள், ஷஹீத், அதாவது உயிர் தியாகி, தனது குடும்பத்தினரில் 70 நபர்களுக்கு பரிந்துரை செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி எனக்கு கிடைத்துள்ளது. எனவே எனது மகன் என்னை விட்டு வேறு எவர் பேரையும் கூறமாட்டான் என்று நான் நம்புகின்றேன். அதாவது நான் மரணித்த பிறகு எனது பாவ மன்னிப்பிற்காக அவர் பரிந்துரை செய்வார் என்று அப்துல்லா அவர்களின் தந்தை கூறினார். இரண்டாவது கருத்தின் அடிப்படையில் ஹஜ்ரத் அப்துல்லா பஹ்ரைன் பகுதியில் 88வது வயதில் ஷஹீதானார்கள். அந்த பகுதி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் 2 அறிவிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளன. ஹஜ்ரத் யசீத் பின் ஹாரிஸ் என்ற சஹாபியை பற்றி நான் அடுத்து எடுத்துக் கூறுவேன். ஹஜ்ரத் யசீத் பின் ஹாரிஸ் அன்சாரின் ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் பனு அஹ்மர் பின் ஹாரிசா குடும்பத்தை சார்ந்தவராவார். அன்சார் அன்னாரின் தந்தையார் பெயர் ஹாரிஸ் பின் ஹைஸ் ஆகும், தாயார் பெயர் ஹசம் ஆகும். அன்னார் கீன் பின் யசர் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார். கீன் என்பது யமனில் உள்ள கசா கோத்திரத்தின் ஒரு கோத்திரமாகும். ஹஜ்ரத் யசீத் அவர்கள் தனது தாயாரால் யசீத் ஹசம் என்றும் யசீத் பின் ஹசம் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் யசீத் பின் ஹாரிஸின் ஒரு சகோதரர் அப்துல்லா பின் ஹசம் ஆவார்கள். ஹஜ்ரத் உமைர் பின் அப்தே உமர் துஷ்ஷிமாலைன் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டார்கள். இப்னு ஹிஷாம் அறிவிக்கின்றார், அன்னார் அஷ்ஷிமாலைன் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அன்னார் பெரும்பாலும் இடது கைகளால் பணி செய்து வந்தார்கள். துல் யதைன் என்றும் அன்னார் அழைக்கப்பட்டு வந்தார்கள். அதன் காரணம் என்னவென்றால் அன்னாரின் கரம் மிக நீளமானதாக இருந்தது. அதேபோன்று அன்னார் 2 கரங்களாலும் பணி செய்து வந்தார்கள். எனவே துல் யதைன் என்ற 2 கைகளை கொண்டவர் என்றும் அழைக்கப்பட்டு வந்தார்கள் என்றும் வரலாறு வருகின்றது. அன்னாரின் பெயர் உமைர் பின் அப்தே உமர் ஹசாயி ஆகும். அன்னார் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தடைந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கும் ஹஜ்ரத் யசீத் பின் ஹாரிஸ் ஆகியோருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். யசீத் பின் ஹாரிசா அவர்களுடன் சகோதரத்துவ பந்தம் ஏற்படுத்தப்பட்டதால் தான் துஷ்ஷிமாலைன், இடது கை கொண்டவர் என்ற சுட்டுப்பெயரை கொண்ட உமர் பின் அப்தே அமர் அவர்களை பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் யசீத் மற்றும் ஹஜ்ரத் துஷ்ஷிமாலைன் இருவருக்கும் பதர் போரில் பங்கு பெறும் நல்பாக்கியம் கிடைத்திருந்தது. இருவருமே அப்போரில் ஷஹாதத்திற்கான அந்தஸ்தை பெற்றார்கள். நௌஃபல் பின் மாவியா தீனி என்பவன் ஹஜ்ரத் யசீத் அவர்களை ஷஹீதாக்கினான். மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாரை கொன்றவரின் பெயர் தொய்மா பின் அதி என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் யசீத் பின் ஹாரிஸ் அவர்கள் பதர் நாளன்று தமது கரத்தில் பேரிச்சம்பழத்தை வைத்திருந்தார்கள்.
அன்னார் அதனை வீசிவிட்டு போரிட்டு ஷஹீதாகிவிட்டார்கள். அடுத்து எடுத்துக் கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹசரத் உமைர் பின் ஹமாம் ஆகும். ஹசரத் உமைர் பின் ஹமாம் அவர்கள் அன்சாரின் கிளை கோத்திரமான பனு சல்மாவின் பனு ஹராம் பின் காதுமத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் உமைர் அவர்களின் தந்தையார் பெயர் ஹமாம் பின் ஜமு ஆகும். தாயார் பெயர் நவாப் பின் ஆமிர் ஆகும். ஹசரத் நபி அல்லாஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் உமைர் பின் ஹவாம் மற்றும் ஹசரத் உபைதா பின் ஹாரிஸ் மத்லவி ஆகியோருக்கிடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அன்னார் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் பதர் நாளன்று ஷஹீதானவர்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். பதர் போரின் போது இணை வைப்பவர்கள் நேர்ந்தார்கள். அப்போது வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்காக முன்னோக்கி செல்லுங்கள் என்று ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, வானம் மற்றும் பூமிக்கு சமமான பரப்பளவை கொண்ட சொர்க்கை பற்றியா நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஹஜ்ரத் உமைர் பின் ஹவாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அன்னார் ஷபாஷ் ஷபாஷ் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஷபாஷ் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று வினவினார்கள். அதற்கு அல்லாஹ் மீது ஆணையாக, நான் சொர்க்கவாசிகளை சார்ந்தவனாக ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகவே அவ்வாறு கூறுகின்றேன் என்று அன்னார் பதிலளித்தார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சொர்க்கவாசிகளை சார்ந்தவர் ஆவீர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமைர் பின் ஹமாம் அவர்கள் தனது பையிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்தார்கள். அதனை உண்ணத் தொடங்கினார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகின்ற வரை உயிருடன் இருந்தால் அது நீண்ட வாழ்க்கையாகும் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அந்த சஹாபி அதன் பின்னர் தாம் வைத்திருந்த பேரிச்சம்பழத்தை வீசிவிட்டார். பின்னர் நிராகரிப்பாளர்களுடன் சென்று சண்டையிட்டு அங்கேயே ஷஹீதாகிவிட்டார். பதர் சந்தர்ப்பத்தின் போது ஹஜ்ரத் உமைர் பின் ஹமாம் அவர்கள் இந்த கவிதை வரிகளை படித்தார்கள். அதன் பொருள், நான் அல்லாஹ்விடமிருந்து இறை அச்சத்தை தவிர வேறு எந்த ஒரு வழிப்பாதை உணவையும் எடுத்து செல்லவில்லை. மேலும் அல்லாஹின் வழியில் ஜிஹாத் செய்வதில் நான் உறுதிப்பாடு இருக்கின்றேன். நிச்சயமாக தக்வா உயர்ந்த விஷயமாகும். எல்லாவற்றையும் விட நேர்வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாகும். உயிருள்ள அனைவரும் அழியக்கூடியவர்களே. இஸ்லாத்தில் அன்சார்களில் முதலில் ஷஹீதானவர் ஹஜ்ரத் உமைர் பின் ஹமாம் அவர்கள். அன்னாரை ஹாலித் பின் ஆலம் என்பவன் ஷஹீதாக்கினான். சிலரின் பார்வையில் முதலில் ஷஹீதான அன்சாரி சஹாபி ஹஜ்ரத் ஹாரிசா பின் ஹைஸ் ஆவார்கள். 2 அறிவிப்புகள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரும் பதர் போர் ஷஹீத் ஆவர். ஹஜ்ரத் ஹமீத் அன்சாரி என்ற ஒரு சஹாபியை பற்றி நான் எடுத்துக் கூறுவேன். ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், மதினாவில் கற்பகுதிகளை கொண்ட நிலத்தில் தண்ணீர் வழங்கக்கூடிய நீர் ஒன்று இருந்தது. அது தொடர்பாக அன்னாருக்கும் ஒரு அன்சாரி நபருக்கும் இடையில் சச்சரவு ஏற்பட்டது. அன்னார் பதர் போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த பிரச்சனை தீர்ப்பிற்காக வந்தது. அவர்கள் இருவரும் அந்த நீரூற்றிலிருந்து தத்தமது நிலத்திற்கு தன்பாட்சி வந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களிடம், ஜுபைர் அவர்களே, முதலில் நீங்கள் உங்கள் நிலத்திற்கு தண்ணீர் பெற்றுக் கொள்ளுங்கள், பிறகு அதிலிருந்து அண்டை அயலாருக்கும் தண்ணீருக்கான பங்கை கொடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் உங்களுக்குரிய பங்கையும் பெற்றுக் கொள்ளுங்கள், அவருக்கும் தண்ணீர் வழங்குங்கள் என்று கூறினார்கள். அந்த அன்சாரி இதனால் மிகவும் கோபமடைந்தார். அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் ஜுபைருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறீர்கள், ஏனென்றால் அவர் உங்களுடைய மாமியின் மகனாவார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை கேட்டுவிட்டு மிகவும் சிவந்து விட்டது. பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களிடம், முதலில் நான் கருணையின் அடிப்படையில் பேசினேன், இப்போது உரிமைக்கான விவகாரம் வந்துவிட்டது. எனவே நீங்கள் உங்களது விளைநிலம் முழுவதும் நிறைந்துவிடும் அளவுக்கு தண்ணீரை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள், உங்களது விளைநிலத்தில் தண்ணீரை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ஜுபைர் அவரிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களுக்குரிய முழு உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களிடம் தனது கருத்தை கூறியிருந்தார்கள். அதில் அன்னாருக்கும் அந்த அன்சாரிக்கும் போதுமான பங்கு கிடைத்திருந்தது. ஆனால் அன்சாரி சஹாபி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்தியதனால் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்கி அவர்களுக்குரிய முழுமையான உரிமையை வழங்கிவிட்டார்கள். உர்வா அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் மீது ஆணையாக,
இந்த சம்பவம் நடந்தது தொடர்பாகவே இந்த வசனமும் இறங்கியது என ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் கூறினார்கள். அந்த வசனம் இதுவாகும்: ஃபலாவ ரப்புக லா யூமினூன ஹத்தா யஹ்குமூக ஃபீமா ஷஜர பைனஹும். உமது ரப்பின் மீது ஆணையாக, அவர்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளில் அவர்கள் உம்மை நீதிபதியாக ஆக்கிக் கொள்ளாதவரை அவர்கள் எப்போதும் நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அல் இசாபத் அசதுல் காபா மற்றும் சஹி புகாரியின் விரிவுரை இர்ஷாது ஷாரி போன்றவற்றில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களுடன் சண்டை ஏற்பட்ட அந்த அன்சாரி சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் ஹுமைர் அன்சாரி ஆகும். அவர் பதர் போரில் பங்கு பெற்றிருந்தார். எவ்வாறு இருப்பினும் சில முறை ஷைத்தான் ஒளிந்திருந்து தாக்குதல் நடத்துகின்றான். ஆனால் பதர் போர் சஹாபிகள் தொடர்பாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டதாக சாட்சி கூறி அறிவித்திருக்கின்றார். ஹஜ்ரத் அம்ர் பின் மாஸ் பின் நோமான் அசீர் அவர்கள் ஒரு சஹாபி ஆவார்கள். ஹஜ்ரத் அம்ர் அவர்களின் தந்தையார் பெயர் மாஸ் பின் நோமான் ஆகும். அன்னாரின் தாயார் பெயர் கப்ஷா பின் துராஃபி ஆகும். ஹஜ்ரத் அம்ர் பின் மாசாரியின் அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்களின் சகோதரர் ஆவார்கள். அன்சார் கோத்திரமான பனு அப்துல் அஷ்ஷஹல் கோத்திரத்துடன் தொடர்புடையவர் ஆவார்கள். அஷ்ஷஹலி என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள். இக்கோத்திரத்தின் ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தது. ஹஜ்ரத் ஆசிம் பின் அம்ர் பின் கதாதா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்சாரி சஹாபியான ஹஜ்ரத் அம்ர் பின் மாஸ் அவர்களுக்கும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தடைந்த ஹஜ்ரத் உமைர் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். உமைர் பின் அபி வக்காஸ் ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களின் சகோதரர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அம்ர் பின் மாஸ் அவர்கள் தமது சகோதரரான ஹஜ்ரத் சாத் அவர்களுடன் இணைந்து பதர் போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அம்ர் பின் மாஸ் உஹது போரில் ஷஹீதானார்கள். அன்னாரை ஜரார் பின் கதாப் என்பவர் ஷஹீதாக்கினார். ஜரார் பின் கதாப் ஹஜ்ரத் அம்ர் பின் மாஸ் அவர்கள் மீது ஈட்டியை எறிந்தபோது அது அன்னாரின் உடலை துளைத்துவிட்டு சென்றது. மேலும் அன்னாரை எள்ளி நகையாடியவாறு அவர் இவ்வாறு கூறினார்: ஹூர் ஐனி, உம்மை திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் உம் கையை விட்டு சென்று விடாமல் நீர் பார்த்துக் கொள்வீராக என்று கூறினார். அந்த நேரத்தில் ஜரார் வேதனை தரும் வகையில் இந்த சொற்களை பயன்படுத்தினார். அப்போது அவர் முஸ்லிமாக ஆகியிருக்கவில்லை. மக்கா வெற்றியின் போது அன்னார் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அம்ர் பின் மாஸ் அவர்கள் ஷஹீதான போது அன்னாரது வயது 32 இருந்தது. ஜரார் பின் ஹதாப் பின் மர்த் மற்றும் அவனுடைய தந்தையார் ஹதாப் தமது காலத்தில் பனு பஹர் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார்கள். தனது சமுதாயத்திற்காக ஒரு பயண விடுதி ஒன்றை கட்டியிருந்தார்கள். ஜரார் ஃபஜ்ர் போர் நாளன்று பனு ஹாரிப் பின் பஹர் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் மசூத் பின் ராஃபி பின் அம்ர் ஒரு சஹாபி ஆவார்கள். அன்னாரின் தொடர்பு காராத் கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தது. அன்னாருக்கு அபு உமைர் என்ற சுட்டுப்பெயரும் இருந்தது. அன்னாரின் தந்தையார் பெயர் ராஃபி என்றும் ஆமீர் என்றும் கூறப்படுகின்றது. அன்னாரின் ஒரு மகனின் பெயர் அப்துல்லா என்றும் வருகின்றது. அன்னாரின் குடும்பம் மதீனாவில் காரி என்று அழைக்கப்பட்டு வந்தது. அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரை அர்க்கமிற்கு வருவதற்கு முன்பாகவே ஈமான் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் மசூத் பின் ரஃபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தபோது அன்னாருக்கும் ஹஜ்ரத் உபைத் பின் தஹ்யான் ஆகியோருக்கும் இடையில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹஜ்ரத் மசூத் பின் ரஃபி பதர் போரிலும் உஹது போரிலும் அகழ் போரில் மற்றும் ஏனைய அனைத்து போர்களிலும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டு அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. அப்போது அன்னாரது வயது 60ஐ விட அதிகமாக இருந்தது. அல்லாஹ் அனைத்து சஹாபாக்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவரிடமிருந்து அனைத்து நன்மைகளையும் நம்மிடமும் நிலைபெற செய்வானாக. இதன் பிறகு நான் சுருக்கமாக இதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த ஜும்மா முதல் இன்ஷா அல்லாஹ் இங்கு பிரிட்டன் நாட்டின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாக உள்ளது. அது எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக அமைய நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அதனை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மேலும் எவர்களுக்கு டியூட்டி கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தமது முழுமையான ஆற்றல்களுடன் தத்தமது டியூட்டிகளை சரிவர செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் சரியாக டியூட்டியை செய்வதற்கு அல்லாஹ் நற்பாக்கியம் வழங்கவும் துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு சிறந்த முறையில் தோன்றும் நற்பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. இந்த ஆண்டு போக்குவரத்து துறைக்கு சற்று அதிகமாக பணி செய்ய நேரிடும். மேலும் திட்டமும் அதற்காக வகுக்க நேரிடும். அதாவது இங்கு அமைந்துள்ள ஜமாத் தங்குமிடத்தில் விருந்தினர்கள் தங்குகின்றனர்.
அதாவது இஸ்லாமாபாத்திலிருந்து அவர்கள் ஜல்சாவிற்கு முன்பும் ஜல்சாவிற்கு பின்பும் சில நாள் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்களுக்கு செய்ய நேரிடும். எனவே நான் ஜல்சா சாலனாவின் அதிகாரியிடம் திட்டமிடும்படி அது தொடர்பாக கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் பணி தொடங்கியிருக்கும் என்றும் நான் நம்புகின்றேன். விருந்தினர்கள் இஸ்லாமாபாத்திலும் இதன் மூலம் தொழுகைகளை நிறைவேற்ற முடியும். மேலும் ஜலசாவின் நாட்களில் ஹஜ்துல் மஹதியில் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமான ஏற்பாடு இருந்து வந்துள்ளது. அல்லாஹ் அனைத்து பணிகளையும் அழகிய முறையில் நிறைவேற்றும் நிர்பாக்கியத்தை அனைவருக்கும் வழங்குவானார். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.